வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. கௌதம் அதானி உள்ளிட்ட 8 பேருக்கு பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பித்து அமெரிக்காவின் புரூக்ளின் நீதிமன்றம் உத்தரவு. சூரிய மின் விநியோக ஒப்பந்த முறைகேடு குறித்த அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அதானி குழுமம் திட்டவட்டம். தொழிலதிபர் அதானியை பாதுகாக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊழலில் சிக்கியுள்ள அதானி இந்தியாவில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் எனவும் சாடல். சூரிய மின் விநியோக ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் தொழிலதிபர் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். இந்தியாவையும் நாட்டின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் ராகுல் காந்தியின் வழக்கமான அணுகுமுறை. அதானி குழும முறைகேடு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் பாஜக உறுதி. கௌதம் அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா கோரிக்கை. அதானி குழுமத்துடன் மின்வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்தவிதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்தியது. வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியம். அதானி குழும ஊழல் முறைகேட்டில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் பங்கு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள், பள்ளி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. வரும் 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை 7 மணிக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம். மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அழைப்பு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் மற்றும் எவ்வளவு பேர் செல்லலாம்? வாகனங்கள் தாங்கும் திறன் குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு. 3,50,00,000 ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு.
வரும் 30ஆம் தேதி சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை தவிர மற்ற போராட்டத்தை நடத்த அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்ட CITU செயலாளர் முத்துக்குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை திண்டுக்கல் சாலையில் சமயநல்லூர் வரை ஏற்படும் விபத்துகளை தடுக்க கோரிய வழக்கு. வருகிற வெள்ளிக்கிழமை நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவிப்பு. சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளை கண்டித்த ஆசிரியர்களை தாக்க முயற்சி. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை. ஒசூரில் வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சாலை மறியல். வழக்கறிஞர்களுக்கு என பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என கோரிக்கை. ஒசூரில் வழக்கறிஞர் கண்ணன் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்த கோரிய வழக்கு. உள்துறை செயலாளர் மற்றும் DGPயுடன் ஆலோசனை நடத்தி பரிந்துரை அளிக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அறிக்கை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் தொடர்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் RS பாரதி காட்டம். வெளியிட்டிருக்கிறீர்கள், அது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக கூட்டணி பேரம் குறித்து பேசிய பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மறுப்பு. திமுகவுடன் கூட்டணி வைக்க கம்யூனிஸ்டுகள் 40 கோடி வரை பணம் பெற்றதாக பரபரப்பு பேட்டி. 40 கோடி ரூபாய் கூட்டணிக்கு கொடுத்த கட்சி பெற்றுக்கொண்ட கட்சி அந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி தப்பு. பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கி வரவேற்பு. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சியை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். எங்கள் பிள்ளைங்க சரி இதை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்திடுவாங்க. இப்போ இது வேணான்னு சொல்லும்போது அப்போ இந்த கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடிக்க போகிறா? நான் அந்த பயம்னு சொன்னது அது ஒன்று தான். தயவுசு இந்த மாதிரி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்கள படி பாரு, எய்த்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டு பையன் பாரு இன்ஜினியர் ஆகிட்டான், உன் தம்பி உன் அண்ணன் என்ன ஆகிட்டான்னு இப்படி சொல்லி இந்த பிள்ளைங்களோட இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு புதுக்கோட்டை அருகே குடியிருக்கும் வீடு அடமானத்தில் உள்ளதாக எழுதியதால் பரபரப்பு. தனியார் நிதி நிறுவனத்தினர் அட்டூழியம். ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான பல்லூரில் சிவகங்கையை சேர்ந்த ரவுடி அழகுராஜ் வெட்டிக் கொலை. உடலை கைப்பற்றி அத்திப்பள்ளி போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலம் அமைக்கும் பணி 80% நிறைவு. அடுத்த மாதம் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்க உள்ளதாக அமைச்சர் ஏவவேலு பேட்டி. கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் விரைந்து 1ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
நான் இந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் நான் வழங்கியிருக்கிறேன். அவர்களும் முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நான் 15ஆம் தேதி வாக்கில் வர இருக்கிறேன். அந்த பாலம் முழுமையாக முடிந்த பின்பு தான் முதலமைச்சரிடத்தில் இந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் என்ற அடிப்படையில் பாலம் நிறைவு பெற்றிருக்கிற சான்றிதழ் கொடுத்தால்தான் அதற்கு பின்னால் அவர் ஒப்புதல் வழங்குவார் தேதியை. ஏன்னா நீ கேட்குறது முன்னாடி நான் அதை சொல்லிவிடுறேன். அதனால் அதுக்கு பின்னால் தான் இந்த தேதியை அவர் திறப்பதா என்பது முடிவு செய்யப்படும். ஆடு ஜீவிதம் படத்தின் பின்னணி இசைக்காக இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு உயரிய விருதான ஹாலிவுட் மியூசிக் விருது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஹ்மானுக்கு பதிலாக இயக்குனர் பிளஸி பெற்றுக் கொண்டார். சென்னை புழல் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் நடிகை கஸ்தூரி. தமிழ்நாடு, ஆந்திர மக்களுக்கு எனது நன்றி என சிறையில் இருந்து வெளியே வந்த நடிகை கஸ்தூரி பேட்டி. ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. ஆந்திரா, தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி. புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கில் நவம்பர் 27ஆம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு. பிரிந்து வாழ்வதில் உறுதியுடன் இருப்பதாக சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் இருவரும் திட்டவட்டம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம். பல்வேறு பணிகள் காரணமாக 14 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் ரத்து. மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினரின் தொடர் கண்காணிப்பில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தெய்வானை. தற்போது இயல்பு நிலையில் உள்ள யானையை குளிப்பாட்டி உணவு கொடுத்து வரும் பாகன். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு நிலம் கொடுத்தவருக்கு வழங்கிய மாடு பால் கொடுக்கவில்லை என புகார். மீண்டும் கறவை மாடு ஒன்றை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள். மகாலட்சுமி பூஜாபியः அமிர்தாஸ்ரயः நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சிவகங்கையில் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை. கோயில் பூசாரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் நடவடிக்கை. தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது வழங்கிய அதிபர் இர்ஃபான் அலி மற்றும் கயானா மக்களுக்கு நன்றி. வரும் காலங்களில் இந்தியா கயானாவுடனான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி பதிவு. மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற நமது ஹாக்கி அணியினருக்கு வாழ்த்துக்கள். எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம்.